ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் 90s கிட்ஸுடைய ஃபேவரட் ரெசிபி மேங்கோ பார் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மேங்கோ சீசன் முடியறதுக்குள்ள என்னென்ன ரெசிபி எல்லாம் கவர் பண்ண முடியுமோ அது எல்லாமே செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. நீங்கள் 90s கிட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். இந்த ரெசிபியை வீட்லேயே ரொம்ப ஈஸியாக குயிக்காக டேஸ்டியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம 90s டைம் பீரியடில் இந்த ரெசிபி எல்லாமே ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற பசங்களுக்கு இந்த ரெசிபியை பற்றியெல்லாம் தெரியவே தெரியாது. ஸோ அந்த மாதிரி தெரியாத குழந்தைங்களுக்கு ஒன் டைம் ஆகுது செஞ்சு கொடுங்க, அவங்களும் டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டும். இந்த ரெசிபியை டேஸ்ட் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கும் சரி நமக்கும் சரி நல்ல ஒரு மெமரியாக இருக்கும். இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த ரெசிபி செய்யறதுக்கு 3 மாங்காய் எடுத்துருக்கிறேன். 2 இனிப்பு மாங்காவும் ஒரு புளிப்பு மாங்காவும் எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் இனிப்பு புளிப்பு காரம்னு எல்லாமே சேர்ந்த ஒரு கலவையாக தான் இருக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி போட்டு கரெக்டாக ஒரு 4 விசில் வச்சா போதும். ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மாங்காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை மட்டும் நம்ம தனியாக எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். மாங்காய் நல்லா வெந்தாதான் உள்ளே இருக்கிற பல்ப்பை மட்டும் நம்ம தனியாக எடுக்க முடியும். தோலை உரிச்சிட்டு உள்ளே இருக்கிற பல்ப்பை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை தூக்கி தூரெல்லாம் ஊற்றிட வேண்டாம். இதை ஏதாவது குழம்பு செய்யறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு ரெசிபி செய்யறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது தோலோடு சேர்த்து நம்ம வேக வச்சிருக்கிறதுனால தோல்லையும் கொஞ்சம் பல்ப்லாம் இருக்க தான் செய்யும். அதனால ஒரு ஸ்பூனோ இல்லைன்னா கத்தியோ வச்சு உள்ளே இருக்கிற அந்த பல்ப்பை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. மாங்காய்க்குள்ளே இருக்கிற சீட்லேயும் நிறைய பல்ப் இருக்கும். ஸ்பூன் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். இந்த மாதிரியும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டே தோலை உரிச்சிட்டு கட் பண்ணிட்டு நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். ஆனால் அந்த மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மாங்காயில் இருக்கிற தோலை தனியாக உரிச்சிட்டு உள்ளே இருக்கிற பல்ப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாதான் இதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய வடிகட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்தீங்கன்னா இதில் இருக்கிற நாரெல்லாம் தனியாக வந்துடும். அடியில் சுத்தமான அந்த பல்ப்பு மட்டும் நமக்கு தனியாக கிடைக்கும். மாங்காயில் தோல் உரிக்கும் போதே உள்ளே இருக்கிற அந்த பல்ப்பில் அந்த நாரெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கும் போது பல்ப்பு மட்டும் நம்ம தனியாக ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபில்டர் பண்ணதில் நல்ல சுத்தமான பல்ப்பு மட்டும் நமக்கு கிடைக்கும். நாரெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இது அப்படியே ஒரு கனமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு கனமான பாத்திரமாக சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நான்ஸ்டிக் பேன்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இது கூடவே அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை ஸ்பூன் பெப்பர், அரை ஸ்பூன் சாட் மசாலா, அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு சிட்டிகை உப்பும் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒன்று சேர நல்லா கலந்து கொடுங்க. ஒரு சில பேர் வெள்ளை சக்கரை சேர்த்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி செய்யாமல் கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி நாட்டு சக்கரை வெல்லம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணுங்கள். சேர்த்துருக்கிற நாட்டு சக்கரை இது கூட மசாலாலாம் சேர்த்துருந்தோம் இல்லையா, அது எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி வரும். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. வித்தின் 5 மினிட்ஸ்லேயே நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும். இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பிளேட்டில் மாற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் இல்லைனா எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நல்லா காய வச்சுட்டு எடுக்கும் போது பிளேட்லேருந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஃபைனலாக ஒன் டைம் இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு நல்லா செட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே வெயில் எடுத்துகிட்டு போய் காய வைக்க போகிறோம். காய வைக்கும் போது ஒரு காட்டன் கிளாத் போட்டு நல்லா கவர் பண்ணிட்டு காய வைங்க. அடிக்கிற வெயிலுக்கு ஒரே நாளில் நல்லா காஞ்சிரும். சப்போஸ் நீங்கள் வெயிலில் வைக்காமல் வீட்டுக்குள்ளேயே வைக்கிறீங்க அப்படின்னா ஃபேன் காற்றுல ஒரு 2 நாள் வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிரும். வீடியோ பர்பஸ்க்காக நான் கார்னரில் மட்டும் கட் பண்ணி எடுக்கிறேன். இதை நீங்கள் தூக்கிலாம் போட தேவையில்லை. இதையுமே நீங்கள் ரோல் பண்ணிட்டு சாப்பிட்லாம். 4 கார்னர்லேயும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ சென்டரில் இருக்கிறத இந்த மாதிரி 3 பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிங்கன்னா ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கட் பண்ணுறதுக்கு பீட்சா கட்டர் இல்லைனா நைஃப் யூஸ் பண்ணிக்கலாம். பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறதுனால எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ரெடி பண்ணியிருக்கிற ஷீட் இந்த அளவுக்கு திக்னஸில் ரெடி பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் திக்காக ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திக்னஸில் ரெடி பண்ணிங்கன்னா ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக செட் பண்ணிட்டு கட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ரோல் பண்ணாமல் ஸ்கொயர் ஷேப் இல்லைனா டைமண்ட் ஷேப்க்கு கட் பண்ணிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கிற மாதிரி தின் ஷீட்டாக ரெடி பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்பவே டெக்கரேட்டிவாக இருக்கும். இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கிரியேட்டிவாக ரெடி பண்ணீங்கன்னா பார்க்கும் போதே செம்ம டெம்டிங்காக இருக்கும். இந்த ஷீட் பார்க்குறதுக்கு செம்ம ஷைனிங்காக இருக்கும். சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக குயிக்காக 90s கிட்ஸுடைய ஃபேவரட்டான ரெசிபியான மேங்கோ பார் ரெசிபியை வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம்.
3 மாங்காய் இருந்துச்சுன்னா போதும். நல்ல இனிப்பு, புளிப்பு, காரம்னு எல்லாமே கலந்த ஒரு சுவையில் மேங்கோ பார் ரெசிபி ரெடி. இப்போ இது சீசன்றதுனால சோஷியல் மீடியாவில் எங்கே ஓப்பன் பண்ணாலும் இந்த மேங்கோ பார் ரெசிபி தான். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரெண்டிங் அண்ட் சீசனல் ரெசிபிஸ் பார்க்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.